சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெட்லேயே வந்து ரொம்ப ஸ்மெல் வர ஒரு ப்ராப்ளம் இருக்கும். எஸ்பெஷலி அவங்க உள்ள ரூம்குள்ளே வந்தாங்கன்னாலே மிச்ச பேர்லாம் ஒரு 10 அடி தள்ளி நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு டாபிக். அதுக்கு முன்னே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வெட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது. ஸோ ஸ்வெட்டிங் வந்து 2 கருவினாலேருந்து உங்களுக்கு ஸ்வெட் வரும் நம்ம பாடியில். எக்ரைன் ஸ்வெட் கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்போக்ரைன் ஸ்வெட் கிளான்ஸ்னு. இந்த எக்ரைன் ஸ்வெட் கிளான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிறந்ததுலேருந்தே எல்லாருக்குமே இருக்கும். ரெண்டாவது வந்து த்ரூ அவுட் த பாடி இருக்கும் உங்களுக்கு, எஸ்பெஷலி இந்த கை பாதம் கால் பாதம் இதுலலாம் நிறையவே இருக்கும். வெரஸ் அப்போக்ரைன் ஸ்வெட் அப்படிங்கிறது மெயினாக அந்த அக்கிள் பகுதியிலையும் உள்பகுதிகளில் மாத்திரம்தான் இருக்கிற ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஸ்வெட் கிளாண்டு. இந்த ஸ்வெட்டிங் எப்போ ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அந்த ஒரு ஹார்மோன் ஸ்விங் ஆரம்பிக்குது, ஒரு 8 to 10 years ஆஃப் ஏஜில் பசங்களுக்கு அந்த டைம்ல இருந்து தான் வந்து இந்த ஸ்வெட்டிங் ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. அந்த அக்கிள் ஸ்வெட்டிங் வந்து வரும்போதே வந்து எப்போவுமே ஸ்வெட் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வரும்போதே ஸ்மெல்லோடு வராது. எஸ்பெஷலி இந்த அப்போக்ரைன் ஸ்வெட்டுங்கிறது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும்பொழுது நார்மலாக தான் இருக்கும். வெளியே அந்த தோல்லேருந்து வெளியே வரும்போது தோலில் அந்த அக்கிளோட தோலில் உட்காந்துட்டு இருக்கிற கிருமிங்க அந்த ஸ்வெட் மேலே ஆக்ட் ஆகி அதை தான் வந்து அதை ஸ்மெல் ஆக வச்சிருது. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்சோ இந்த இஷ்யூ இல்லாமல் வந்து சில பேர் நிறைய மசாலா சாப்பிடுவாங்க, கார்லிக் சாப்பிடுவாங்க, ஆனியன் சாப்பிடுவாங்க. ஸோ இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்வெட்டே வந்து ஒரு ஸ்மெல்லியாக இருக்கும். ஸோ இவங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்வெட் கிளாண்ட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ரொம்ப ஸ்மெல் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய வாட்டர் குடிக்கிறது. அந்த வாட்டர் குடிக்கவே வந்து உங்களுக்கு அந்த ஸ்வெட் வந்து கொஞ்சம் டைல்யூட்டாக வர ஆரம்பிக்கும், ஸ்மெல் கம்மியாக வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது டயட் வேரியேஷன், கார்லிக், மசாலா, ஆனியன், ஆல்கஹால், எஸ்பெஷலி ஆல்கஹால் குடிக்கிறவங்க அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்வெட்டோட ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாயிடும். மூணாவது வந்து எப்படி நம்ம அந்த பாக்டீரியாவை, அதாவது நக்கில் இருக்கிற பாக்டீரியாவை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது 2 திங்ஸ் பண்ணலாம். அதுக்கு ஒன்று வந்து கீப் த ஹேர் மினிமம், அதாவது எதர் ஷேவ் பண்ணியோ இல்லைன்னா ட்ரிம் பண்ணியோ அந்த முடியை வந்து கம்மியாக வச்சுக்கிறது. அப்போ பாக்டீரியல் கவுண்ட்டும் குறைஞ்சிரும். ரெண்டாவது வந்து சோப் யூஸ் பண்ணுறது. ஆன்டிபாக்டீரியல் சோப்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த பாக்டீரியல் லோட் இந்த அக்கிள் ஏரியாஸ்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும் உங்களுக்கு. ஸோ இது பண்ணும்போதே வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் கொஞ்சம் அதுவே தானாக கம்மியாயிடும். இது இல்லாமல் நீங்கள் குளிக்கிறதுமே வந்து twice a day நீங்கள் if you have a bath, obviously you are a little more cleaner. So hygiene is a very important thing as far as sweat is concerned. இப்போது டியோட்ரண்ட் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, மேடம் டியோட்ரண்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. நிறைய பேருக்கு டியோட்ரண்ட் அலர்ஜி இருக்காது, பட் சம் பீப்புள் ஆர் அலர்ஜிக் டு டியோட்ரண்ட்ஸ். அந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்க அவாய்ட் யூஸிங் அ கெமிக்கல் டியோட்ரண்ட், எஸ்பெஷலி ஆன்டிபர்ஸ்பிரண்ட், அதாவது ஸ்வெட்டை கம்மி பண்ணுற டியோட்ரண்ட்ஸ் இப்போ நிறைய வரதுனால இப்போ வர கன்சர்ன் லேட்லி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த டியோட்ரண்ட்னால வந்து கேன்சர் வருமா அப்படிங்கிறது ஒரு கன்சர்னாக இருக்குது. இந்த அலுமினியம் குளோரைட் அப்படிங்கிற கெமிக்கல் தான் இந்த ஆன்டிபர்ஸ்பிரண்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து கேன்சர் கொடுக்குமாங்கிறது இப்போத்துக்கு ப்ரோவன் ரிசர்ச் எவிடன்ஸ் அப்படிங்கிறது அவுட்ரைட் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அண்ட் டியோட்ரண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அலர்ஜி இருந்தாலோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய கன்சர்னாக இருந்தாலோ, நான் கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தாலும் நிறைய வந்து ஆர்கானிக் டியோட்ரண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் லெமன், சேஜ், பெப்பர்மெண்ட் ஆயில் இதெல்லாம் இருக்கிறது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து கெமிக்கல் ஃப்ரீ டியோட்ரண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து வீட்டில் பண்ணுற ஒரு சிம்பிள் ரெசிபி சொல்கிறேன் டியோட்ரண்ட்க்கு. இப்போ வந்து ஒரு 1/3 கப் கார்ன்ஸ்டார்ச், ஒரு 1/4 கப் கோகோனட் ஆயில், ஒரு 1/4 கப் பேக்கிங் சோடா அண்ட் 1 tablespoon ஆஃப் ஷியா பட்டர், ஆல்சோ ஒரு 10 drops ஆஃப் பெப்பர்மெண்ட் ஆயில். இது எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு நல்ல விஸ்க் பண்ணிங்கன்னா, அதாவது வந்து உங்களுக்கு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீமி ஃபார்முலேஷனாக வரும். இதை ஒரு சின்ன ஜார்லேயோ ஒரு சின்ன கண்டெய்னர்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து உங்களுக்கு ஒரு 30 minutesக்கு வச்சிங்கன்னா இது அப்படியே சொலிடிஃபை ஆகி உங்களுக்கு டியோட்ரண்ட் ஸ்டிக் மாதிரி வந்துடும். இட்ஸ் அ சேஃப் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ மெத்தட் டு கீப் as a deodorant. பட் இதுலேயுமே வந்து சில பேருக்கு பேக்கிங் சோடாக்கு அலர்ஜி இருக்குது, இல்லை இரிட்டேட் ஆகுதுன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் குறைச்சிக்கலாம் கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மால் திங்ஸ் விச் யூ கேன் டூ டு ப்ரிவெண்ட் பாடி ஓடர். பட் இதுக்கும் மேலே சில பேருக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஸ்வெட்டிங் இருக்கும்போது கன்சல்ட் வித் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட். தெர் ஆர் ஆப்ஷன்ஸ், அதாவது லேசர் ஹேர் ரிமூவல் ஃபார் பெர்மனன்ட் ஹேர் ரிடக்ஷனுக்கு லேசர் ஹேர் ரிமூவல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து ஸ்வெட்டை கம்மி பண்ணுறதுக்கு போட்டாக்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது ஃபார் அ ஃபியூ மந்த்ஸ் ஸ்வெட்டிங் வந்து ரொம்பவே குறைஞ்சு போயிடும். ஸோ இது எல்லா ஆப்ஷனையும் கன்சிடர் பண்ணிவிட்டு டூ வாட் யூ திங்க் இஸ் த பெஸ்ட் டு டூ.